பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமான்களுக்கென்று என்று நாம் வாசிக்கிறோம். யார் நீதிமான்கள்? கர்த்தருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் நீதிமான்கள். அதற்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆகவே கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். நாம் நீதிமான்களாய் மாற முடியாது. இலவசமாய் மாற்றுகிறார். விசுவாசிக்கிற பொழுது, அவரை நோக்கி பார்க்கிற பொழுது. நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்கான நோக்கமே என்னவென்று சொன்னால், நாம் நீதிமானாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே அவர் நமக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஞானம் என்பது தேவனை பற்றி அறிகிற ஒரு அறிவும் தேவனை பற்றிய வல்லமையை புரிந்து கொள்ளுகிற பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஞானமாக இருக்கிறது. ஞானம் இட்ஸ் ஆல் அபவுட் காட். இட் இஸ் கிவன் பை காட். காட்ஸ் கிவன் விஸ்டம். சரிதானா? மெய் ஞானத்தை என்று சொல்கிற பொழுது இன்னும் டீப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது சவுண்ட் விஸ்டம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த நீதிமான்களை இன்னும் ஞானத்தில் தேறினவர்களாக, அவர்கள் மிஞ்சினவர்களாக, நீதிமானுக்கு மேலே இன்னும் நீதியிலே பெருகிறவர்களாக மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்கள் என்று சொன்னால் நீதிமான்களாய் நடக்கிறவர்களுக்கு, உண்மை உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனாகிய கடவுள் ஆபிரகாமை பற்றி சொல்கிறார், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் சொல்றார். அப்போது நீதியாய் நடக்கிறவர்கள், நீதிமான்களாய் நடக்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறார், மகாபலனாய் இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 84:11 இப்படியே வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறார், மகாபலனாக இருக்கிறார், கிருபை அளிக்கிறார், மகிமை அளிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை இலவசமாய் கிருபையினாலே நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். கல்வாரியை நோக்கி பார்த்து பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே, என் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், என்னை நலமாக தன்னை உன் மேலே விழுந்தது என்று சொல்லி நம்மை பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டு விடுகிற பொழுது, ரட்சிக்கப்படுகிற பொழுது, அந்த கல்வாரி சிலுவையிலே தேவன் சிந்திய இரத்தமும் கொடுத்த ஜீவனம் நம்ம இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறது. நாம் நீதிமான்கள் என்று சொன்னால் நீதியிலே நடக்க வேண்டும். உத்தமமாய் நடக்கிற பொழுது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், மகாபலனாக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறார், கிருபை அளிக்கிறார், மகிமை அளிக்கிறார், நன்மை அளிக்கிறார். ஜெபிப்போமா? நேசிக்கு நல்ல பிதாவே, இந்த பூமியில் நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பிரித்தெடுத்து ஆண்டவரே எங்களை இலவசமாய் கிருபையினால் நீதிமான்களாய் மாற்றி எங்களை உத்தமத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் நடத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உத்தமத்திலே நடக்கிற பொழுது நீர் எங்களுக்கு சூரியனாகவும் கேடகமாகவும் இருந்து எங்களுக்கு கிருபையும் மகிமையும் அளித்து எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென்.